கடந்த 2015ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டம் வென்றவர் ஊர்வசி ரவுத்தேலா. 15 வயது முதல் மாடலிங்கில் அசத்தி வரும் இவர் 2009ஆம் ஆண்டு மிஸ் டீன் இந்தியா பட்டத்தை வென்றார். மிஸ் இந்தியா டைட்டில் வென்ற பிறகு ஊர்வசி ரவுத்தேலாவுக்கு தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது. 2013ஆம் ஆண்டு சிங்ஸ் ஆப் தி கிரேட் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார். பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற டாக்கு மகராஜ் படத்தில் நடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு தமிழில் வெளியான தி லெஜெண்ட் படத்தில் நடித்திருந்தார். நடிகை என்பதையும் தாண்டி ஊர்வசி ரவுத்தேலா அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்வது வழக்கம். 2019ஆம் ஆண்டு அவர் குளியலறையில் இருக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் கசிந்தது. இணையத்தில் வெளியான கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ வைரலானது. இந்த வீடியோ ஊர்வசிக்கு தெரியாமல் வெளியாகவில்லை. இது அவரது அடுத்த படத்திற்கான ப்ரமோஷனாக இருக்கும் என்றும் நெட்டிசன்கள் விமர்சித்தனர். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஊர்வசி ரவுத்தேலா அளித்த நேர்காணல் ஒன்றில் இந்தியாவின் முக்கிய புனித தலமாக கருதப்படும் பத்ரிநாத் கோவில் அருகே தனக்கு கோவில் இருப்பதாகவும் உள்ளூர் மக்கள் அதனை புனிதமாக கருதுவதாகவும் கூறியிருந்தார். அந்த கோவிலுக்கு பல்வேறு பக்தர்கள் வருவதாகவும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருந்து மாணவர்கள் சென்று வழிபடுவதாகவும் அவர்கள் தனது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து தன்னை தம்தமாமை என அழைப்பதாகவும் நான் சீரியஸாக சொல்கிறேன், இது உண்மையில் நடக்கிறது. இதை பற்றி செய்தி கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன. நீங்கள் அவற்றை வாசிக்கலாம் என்று பேசியிருந்தார். ஊர்வசியின் பேச்சுக்கு மதகுருக்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். ஊர்வசி ரவுத்தேலா குறிப்பிட்டிருக்கும் கோவில் சதி தேவியுடையது என்றும் அதை நடிகை மாற்றிச் சொல்வதாகவும் அவர் இப்படி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஊர்வசியின் கருத்துக்கள் மத உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் இதுபோன்ற கூற்றுக்களை தெரிவிப்பவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பில் இருந்து நடிகையின் பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. இப்படி அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்கி வந்த நடிகை ஊர்வசி ரவுத்தேலாவுக்கு தற்போது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் வாயிலாக சட்டவிரோதமாக 2000 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்தது தொடர்பாக சமீபத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில் பாரி மேட்ச் என்ற சூதாட்ட செயலியை பயன்படுத்தி போலி கணக்குகள் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி ஆன்லைன் சூதாட்ட செயல் விளம்பரத்தில் நடித்த விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் சுரேஷ் ரெய்னாவுக்கும் சமீபத்தில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. சுரேஷ் ரெய்னா ஒன் எக்ஸ்பர்ட் என்ற ஆன்லைன் சூதாட்ட செயலியின் விளம்பர தூதராக செயல்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவரிடம் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடந்தது. சூதாட்ட செயலி விளம்பரத்திற்கான ஒப்பந்த முறை, கட்டண தொகை என பல்வேறு தகவல்களை அதிகாரிகள் சுரேஷ் ரெய்னாவிடம் கேட்டு பெற்றுக் கொண்டுள்ளனர். இந்த வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் தற்போது நடிகை ஊர்வசி ரவுத்தேலா நாளை டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை தலைமையகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அத்துடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பியும் நடிகையுமான மிமி சக்கரவர்த்தியும் இதே வழக்கில் ஆஜராக வேண்டும் என்றும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதனை ஏற்று டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான மிமி சக்கரவர்த்தியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் சில பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறையின் விசாரணை கரம் படரும் என்றே சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.